என்னங்க இது? இந்த மாச கடைசியில் செலவு போக மிச்சம் இருந்த பணம். இதில் 1/3 மூலதனம். அதனால 5000 எடுத்து வச்சுட்டு 10,000 செலவுக்கு வச்சுக்க கனகா. இனி வீட்டு பொறுப்பு உண்மை சேர்ந்ததுதான். சம்பாதிப்பதோடு என் வேலை முடிஞ்சது. சொல்லி சிரிக்கும் மனோகரை முறைத்து பார்க்கிறாள். இந்த ரூபாயில வீட்டு வாடகை, மளிகை ஜாமான், பால் கணக்கு, கரண்ட் பில் எல்லாம் போக மாச காய்கறி செலவு முடியுமாங்க? முடியணும் கனகா. அதுதான் என் வருமானம். நீ கட்டு செட்டாக இருந்தால் இதுலயும் மிச்சம் பண்ணலாமே. என்னங்க, சினிமாவுக்கு போகலாமா? எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். வீட்டில் தான் டிவி இருக்கே கனகா, அதில் பாரு. எனக்கு கடை வேலை இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை போகலாம். ஞாயிற்றுக்கிழமை மனோகருடன் சினிமா போகலாம் என்று ஆவலாக காத்திருக்க, கையில எவ்வளவு காசு வச்சிருக்க கனகா? 4000 இருக்குங்க. சரி, 1000 ரூபாய் வச்சுட்டு 3000 கொடு. சீட்டு பணம் எடுத்துக்கிட்ட மறந்துட்டேன். இன்னும் ஒரு வாரத்துல தர. சினிமாவுக்கு போகலான்னு சொன்னீங்களே. அடுத்த வாரம் பார்ப்போம் கனகா, எனக்கு வேலை இருக்கு. அவளிடம் பணத்தை வாங்கி கொண்டு வேகமாக வெளியேறுகிறான். திருமணமாகி 1 வருடத்தில் சுமித்ரா பிறக்க மனோகரை நன்றாக புரிந்து கொள்கிறாள் கனகா. கிராமமும் அல்லாத நகரமும் அல்லாத இரண்டும் கெட்டாங்கூர். இங்கே ஒரு கடை பிடித்து 4 டிவி, 2 ஃப்ரிட்ஜ் என்று தவணை முறையில் ஜாமான்களை வாங்கி வைத்து விற்கும் இவனால் இதற்கு மேல் வருமானத்தை பெருக்க முடியாது. கடைசி வரை எண்ணி எண்ணி செலவு பண்ணித்தான் இவனுடன் வாழ வேண்டும். மனதில் சலிப்பு தோன்றுகிறது. கனகா, இங்கே வா. சுமிக்குட்டி அழறா, அவளுக்கு பால் கலந்து எடுத்துட்டு வா. இந்த அதிகாரத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. பால்காரனுக்கு பாக்கி இருக்கு. இந்த மாசம் முழு பணத்தையும் கேட்டிருக்கான். கொடுத்துருவோம் கனகா. போன மாசம் வியாபாரம் வந்தோம். என்ன செய்யறது? எல்லாத்தையும் சரி பண்ணித்தான் போக வேண்டியிருக்கு. கனகா, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம ஊர் ஆத்தங்கரை பக்கம் சின்னதா செட்டிங்ஸ் போட்டு ஷூட்டிங் நடத்துறாங்களாம். சினிமாக்காரங்க வந்திருக்காங்க. 1 மாசம் இங்கதான் தங்க போறாங்களாம். கண்கள் விரிய பார்க்கிறாள். அப்படியா? நடிகர் நடிகை யார் வந்திருக்காங்க தெரியுமா? நித்யஸ்ரீயும் நரேஷும் வந்திருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க. நான் இன்னும் பார்க்கலை. பக்கத்து வீட்டு கோமலா சொல்ல, மறுநாள் மனோகர் கடைக்கு கிளம்பியவுடன், அத்தை, சுமித்ராவை பார்த்துக்குங்க. கடை வீதி வரை வேலை இருக்கு, போயிட்டு வரேன். தன்னை அலங்கரித்துக் கொண்டு கிளம்புகிறாள் கனகா. எல்லோரும் ஓரமாக நில்லுங்க, கேமராவுக்குள் விழறீங்க. ஒருவன் எல்லோரையும் ஒதுக்குகிறான். கூட்டத்தை விலக்கிக் கொண்டு முன்னே வந்து நிற்கிறாள். ஆற்றங்கரை படிக்கட்டில் பாவாடை தாவணியுடன் இரட்டை பின்னல் போட்டு அழகு மிளிர நிற்கும் நித்யஸ்ரீயை பார்க்கிறாள். சீன் என்னன்னு சொல்லிட்டீங்களா? படித்துறையில் இருக்கிற ஹீரோயின் 4 இளவட்டங்கள் கிண்டல் பண்ற மாதிரி சீன். ஓகேவா? ஷாட் ரெடி. டைரக்டர் சொல்ல, நித்யஸ்ரீயை நோக்கி 4 பேர் பேசி சிரித்தபடி நெருங்க, கட். குரல் கேட்க திரும்பவும் அதே சீன் எடுக்கப்பட தன்னை மறந்து அதிலேயே லைத்து பார்த்தபடி நிற்கிறாள் கனகா. கனகா எங்கே காணுமத்த? காலையில் டவுன் பக்கம் போறேன்னு சொல்லிட்டு போனா. நீ போன கையோடு போனா. இன்னும் வரல. நான் தான் சமைச்சேன். இந்த புள்ள வேற விடாம அழுதா. இப்பதான் பால் கொடுத்து தூங்க வச்சேன். எங்க போயிருப்பா? யோசித்தவனாய் வாசலுக்கு வர வேர்க்க விறுவிறுக்க வீட்டை நோக்கி வந்தாள் கனகா. எங்க கனகா இந்த வெயில் போயிட்டு வர? முகம் எப்படி வாடி போச்சு பாரு. சரி சரி, உள்ளே போய் முகம் கை காலால் விட்டு வா. வந்து அமர்ந்தவளை பார்க்கிறான். எங்க போயிட்டு வர? டைலர் கடைக்கு போனப்ப புதுசா ஒரு பொண்ணு சிநேகம் ஆனான்னு சொன்னேன் இல்லையா? ஆமா, அவங்க குழு வைக்க போறாங்களாம். அலங்காரம் பண்ண கூப்பிட்டாங்க. அப்படியா? வா சாப்பிடலாம். என்னங்க? அவள் அருகில் வருகிறான். காதலுடன் அவளை பார்க்கிறான். என்ன வேணும் சொல்லு கனகா. இன்னும் 4 நாளைக்கு உதவிக்கு வர சொல்றாங்க. போகட்டுமாங்க? தாராளமா போயிட்டு வா. ஆனா சுமிக்குட்டிக்கு வயிற்றுக்கு பால் கலந்து கொடுத்துட்டு போ. அத்தை பாவம் தனியா இன்னைக்கு சிரமப்பட்டிருக்காங்க. கண் இமைக்காமல் கூட்டத்தில் முன்னால் நின்று கொண்டு ஷூட்டிங்கை ஆர்வமுடன் பார்க்கும் அவளை 2 நாளாக பார்த்த சந்துரு மெல்ல அவளிடம் பேச்சு கொடுத்தான். உனக்கு சினிமா ஷூட்டிங் பார்க்கறது அவ்வளவு பிடிக்குமா? 2 நாளா தொடர்ந்து வர? ஆமாம், ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நீங்க யாரு? சினிமாக்காரங்களா? துணை நடிகைகள், ஏஜென்ட்.
நான் நிறைய பேரை சினிமா உலகுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கேன். நித்யஸ்ரீ கூட நான் அறிமுகப்படுத்தி வச்சவங்க தான். அப்படியா? வாய் பிளந்து அவனை பார்த்தாள். ஏன், உனக்கு சினிமாவில் நடிக்க பிடிக்குமா? நானா? ஆமாம், உனக்கு என்ன குறைச்சல்? அப்சரஸ் மாதிரி அந்த நித்யஸ்ரீயை விட அழகா இருக்க. கிராமத்து பைங்கிலி. நீ எல்லாம் சினிமாவில் நடிக்க வந்தா இவங்கெல்லாம் கண்காணாத இடத்துக்கு போயிடுவாங்க. அப்படியா சொல்றீங்க? மனதினுள் ஆசை துளிர் விட ஆரம்பித்தது. என்கிட்ட சினிமாவில் சேர பணம் இல்லையே. பணம் எதற்கு? உன் அழகு மட்டும் போதும். ஆனா என் வீட்டுக்காரருக்கு சினிமானா பிடிக்காது. அடக்கடவுளே, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? 2 வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. அப்ப சரி, நீ சினிமாவில் நடிக்க முடியாது. இவளிடம் பேசி நீ பிரயோஜனம் இல்லை என சந்துரு நகர மனதில் துளிர்விட்ட ஆசை பொங்கிய பாலில் தண்ணீர் தெளித்தது போல் அடங்க முகம் வாடி போனாள் கனகா. அடுத்த நாள் ஷூட்டிங்கை பார்க்கும் ஆசையின்றி சந்துரு எங்கும் கண்ணில் தென்படுகிறானா என்று ஆர்வத்துடன் தேட, ஓரமாக மரத்தடியில் 4-5 பெண்கள் மேக்கப் போட்டு அமர்ந்திருக்க அவர்களிடம் பேசியபடி அவன் நிற்பதை பார்த்தாள். சார் சார், தன்னை யாரோ அழைப்பதை கேட்டு திரும்பியவன், நீயா, என்ன விஷயம்? அவளிடம் வந்தான். நான் சினிமாவில் நடிக்க முடியுமா சார்? நல்லா முடியும். உனக்கு இருக்கிற அழகுக்கு பெரிய நடிகையா வரும் வாய்ப்பு உனக்கு நிறையவே இருக்கு. ஆனா உனக்கு குடும்பம் குழந்தைன்னு இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு உன்னால் வர முடியாது. அப்படியே வந்தாலும் நீ ஒரு குழந்தைக்கு தாயின்னு தெரிஞ்சா நடிக்கிற வாய்ப்பு உனக்கு கிடைக்கிறது கஷ்டம். அதனாலதான் உன்கிட்ட நல்ல முகவெட்டும் அழகும் இருந்தும் நான் உன்னை வற்புறுத்தல. சார், சினிமாவில் நடிச்சா நான் நிறைய சம்பாதிக்க முடியுமா? என்ன இப்படி கேட்டுட்ட? நல்ல வீடு கார்னு வசதியா வாழலாம். பேரும் புகழும் உன்னை தேடி வரும். சார், நான் சினிமாவில் நடிக்க தயாரா இருக்கேன். உங்களால உதவ முடியுமா சார்? என்னம்மா சொல்ற? அப்ப உன் குடும்பம் குழந்தை உன் வீட்டுக்காரர் ஒத்துப்பாரா? நீ கல்யாணமாகாத கன்னி பொண்ணுன்னு சொல்லித்தான் சினிமாவில் சான்ஸ் தேட முடியும். இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தியா? என் கல்யாணமே என் மனதுக்கு விருப்பம் இல்லாம தான் சார் நடந்துச்சு. ஏதோ கடனேன்னு தான் என் புருஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல. நினைச்சதை வாங்க முடியாம, எதையும் அனுபவிக்க முடியாம, எனக்கு கொஞ்சமும் பொருத்தமில்லாத அவலட்சணமான புருஷனோடு மனசுக்கு பிடிக்காம தான் சார் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சரி, இவள் நிச்சயம் தான் இழுத்த இழுப்புக்கு வரக்கூடியவள் தான். இவளை வைத்து நாமும் பணம் பண்ண முடியும் என்று நினைத்தவனாக அவளை பார்க்கிறான். அப்ப சரி, நீ என்ன சொல்ல வர? உன் கணவன் குழந்தையை விட்டுட்டு அவங்கள சுத்தமா மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டு என்னை நம்பி சென்னைக்கு வர தயாரா? ஒரு கணம் மனதில் அப்பா தங்கை வந்து போக, வேண்டாம், பாசம் பந்தம் என்று எனக்கு கிடைக்க போகிற ராஜபோக வாழ்க்கையை நான் இழக்க தயாராக இல்லை. நிச்சயம் வர சார். அப்புறம் நீ மனசு மாறி வரணும்னு நினைச்சாலும் முடியாது. நல்லா யோசிச்சு நாளைக்கு வந்து உன் முடிவை சொல்லு. மனதில் கலவையான எண்ணங்கள் சூழ்ந்திருக்க வீட்டுக்கு வருகிறாள். என்ன கனகா, உன் ஃப்ரெண்டு வீட்டில் கொலு வைக்கிற வேலை முடிஞ்சுதா? நீ கடவுள் மேல் பக்தி உள்ளவ, அதான் கொலுப்படி அலங்கரிக்க அந்த கடவுளே உன் ஃப்ரெண்டு மூலமா கூப்பிட்டு இருக்காரு. நாளைக்கு நவராத்திரி ஆரம்பம். சாயந்தரம் பூஜைக்கு போயிட்டு வா கனகா. அந்த அம்மனோட அருள் நம்ம குடும்பத்துக்கு பூர்ணமாக கிடைக்கட்டும். மனோகர் சொல்ல தூங்கும் சுமித்ராவை பார்க்கிறாள். இவள் என் குழந்தை, என் வயிற்றில் சுமந்தவள். இவளை என்னால் பிரிய முடியுமா? மனதில் சிறு நெகிழ்வு ஏற்பட, என்ன கனகா சுமித்ராவே பார்க்கிற? நம்ம மகளை வளர்த்து நல்லபடியா ஆளாக்குவோம். என் உலகமே நீயும் என் மகளும் தான். சுமி குட்டி பார், பெரியவளாகி உன்னை விட நல்லா படிச்சு பெரிய டாக்டரா வருவா. நீயும் அதை பார்க்கத்தான் போற. உண்மையில் மனோகர் பாசமானவன். நான் போனாலும் சுமித்ராவை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி விடுவான். அப்பா என்னை அருமையாக வளர்த்தவர். வேண்டாம், இந்த பாசமும் அன்பும் எனக்கு இனி தேவையில்லை. அது என்னை இந்த குடும்ப கடலிலிருந்து மீள விடாமல் செய்துவிடும். மனதை அலைபாய விடாமல் தன்னை ஒரு பெரிய நடிகையாக மனத்திரையில் பார்த்து சந்தோஷ கடலில் மூழ்குகிறாள். உறுதியான முடிவுதானே இது? ஆமாம் சார், நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப நான் கிளம்பி வர தயாரா இருக்கேன். சரி, அடுத்த வாரம் விஜயதசமி அன்னைக்கு இங்கே ஷூட்டிங் முடியுது. நீ சரியா சாயந்தரம் 4 மணிக்கு இங்கே வந்துடு.
துணை நடிகைகள் ஒரு வேனில் கிளம்பி வருவாங்க. அவங்களோட நீயும் ஏறி வந்துடு. சென்னை வந்ததும் உன்னை பெரிய டைரக்டர் கிட்ட அழைச்சிட்டு போறேன். உன் அதிர்ஷ்டம், உடனே சீக்கிரமே கதாநாயகி சான்ஸ் கிடைச்சாலும் ஆச்சரியப்பட முடியாது. ஏன் தெரியுமா? நீ அப்படி ஒரு அழகு, கடைந்தெடுத்த சிற்பம் மாதிரி இருக்க. ஆனா எந்த காரணம் கொண்டும் கல்யாணமானதை நீ யார்கிட்டையும் சொல்லாதே. மறக்காம தாலியை கழட்டி வச்சுட்டு வா. முடிஞ்சா கையில் ஏதும் பணம் எடுத்துட்டு வா. இல்லாட்டியும் பரவாயில்லை, நான் பார்த்துக்கிறேன். அவனையே பார்த்தபடி கண்களில் கனவுகளை தேக்கி அவனை பார்க்கிறாள். கவலைப்படாமல் போ, நிச்சயம் நீ பெரிய நடிகையா வருவ. மணி 6 ஆச்சு. ஃப்ரெண்டு வீட்டில் விஜயதசமி பூஜைன்னு போனவளை இன்னும் காணுமே. என்னமோ மனோகர், எனக்கு சரியா தெரியல. 10 நாளா நில கொள்ளாம தவிக்கிறா. வெளியே போறதும் வர்றதும், அலங்காரம் பண்ணிக்கிறதும், குழந்தைய கூட சரியா கவனிக்கிறது இல்ல. இன்னைக்கு போகும்போது கையில் ஒரு பேக் வச்சிருந்தா. என்ன கணக்கா இதுன்னு கேட்டேன். ஒண்ணுமில்ல, அங்க போய் பூஜையில் கட்டிக்க பட்டுப்புடவை எடுத்துட்டு போறேன்னு சொன்னான். தூங்குற குழந்தைய தூக்கி முத்தமிட்டு கொஞ்சனா. ஏன் தூங்குறவளை எழுப்புறேன்னு கேட்டேன். பதிலே சொல்லல. அவன் நடவடிக்கை வித்தியாசமா இருந்துச்சு. அத்தை சொல்ல மனதில் இனம் புரியாத பயம் ஏற்பட, என்னத்த சொல்றீங்க? ஆமா மனோகர், நீ எதுக்கும் அவ ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வாயே. எனக்கு வீடு தெரியாதே. என்னப்பா நீ இப்படி அப்பாவியாக இருக்க? சரி, டைலர் கடையில் பார்த்து பேசி பழக்கம்னு சொன்னா இல்லையா, டைலர் கடையில் போய் கேள. சரியத்த, போயிட்டு வரேன். சுமித்ராவை கொஞ்சம் பாத்துக்கோங்க. என் மனைவி கனகா உங்ககிட்டதான் பிளவுஸ் தைப்பாங்க. ஆமா, 2 நாள் முன்னால 2 பிளவுஸ் தச்சு கொடுத்தேன். ஊருக்கு போகணும்னு சொல்லி அவசரமா தச்சு வாங்கிக்கிட்டு போனாங்க. அது இங்க அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வருவாங்க. இங்க வச்சுதான் பழக்கம். அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? நீங்க என்ன கேக்குறீங்க எனக்கு புரியல. இங்க வந்தா தைக்க கொடுத்துட்டு உடனே போயிடுவாங்க. யார்கிட்டையும் நின்று பேசினது கூட இல்ல. ஒரு கணம் திகைத்து நின்றவன், சரி நான் வரேன். பைக்கை ஸ்டார்ட் செய்ய எதிரில் டீ கடை கோபு வருகிறான். என்ன மனோகர் சார், எப்படி இருக்கீங்க? உங்க ஒய்ஃப தினமும் சினிமாக்கார ஷூட்டிங் நடத்துறாங்களே ஆத்தங்கரை, அங்க பார்ப்பேன். சினிமா ஷூட்டிங் பார்க்க ரொம்ப பிடிக்கும் போல. அங்கே வந்திருந்த சினிமாக்காரர் ஒருத்தர் ரொம்ப பழக்கம் போல. அவர்கிட்ட மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருப்பாங்க. நல்லா அழகா லட்சணமாக இருக்காங்க இல்லையா? அதுக்காகவே இந்த சினிமாக்காரங்க அவங்க கிட்ட பேசுவாங்க போல. சரி, நான் வரட்டுமா? அவனாகவே தகவல்களை சொல்லிவிட்டு போக ஒன்றும் புரியாமல் செயலிழந்து நிற்கிறான் மனோகர். என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? பூமியை தலைகீழாக சுத்துவது போல கிருஷ்ணனுக்கு படபடப்பாக வர சேரை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார். இதோ நான் கட்டிய தாலி, அதோ அந்த கடிதம், படிச்சு பாருங்க. ரத்னா அந்த கடிதத்தை வாங்கி சப்தமாக படிக்கிறாள். மனோகருக்கு, நான் உங்களுடன் இவ்வளவு நாள் என் மனதுக்கு பிடிக்காமல் தான் வாழ்ந்தேன். என் அழகுக்கும் நிறத்துக்கும் நீங்க கொஞ்சமும் எனக்கு பொருத்தமானவர் கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். இனியும் பட்டுக்காட்டுத்தனமாக குடும்பம், கணவன், குழந்தை என்று சிறு கட்டுக்குள் என்னை புகுத்தி கொள்ள எனக்கு விருப்பமில்லை. என் எதிர்காலம் பிரகாசமானது. அதை நோக்கி போகிறேன். சினிமாவில் ஒரு பெரிய நடிகையாக வலம் வரப்போகிற நாள் வெகு தொலைவில் இல்லை. நான் போகிறேன். தயவு செய்து என்னை தேடிக்கொண்டு வர வேண்டாம். யார் அழைத்தாலும் நான் திரும்ப இந்த கட்டுப்பட்டித்தனமான வாழ்க்கை வாழ தயாராக இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள். கனகதாரா. குமுறி அழும் மனோகரை சமாதானப்படுத்த கூட தோன்றாமல் திக்பெருமை பிடித்தார் போல் அப்படியே அமர்ந்திருக்கிறார் கிருஷ்ணன். சுமித்ராவை தூக்கி வைத்தபடி கண் கலங்க மனோகரை பார்த்தபடி நிற்கிறாள் ரத்னா. அழாதீங்க மாப்பிள்ளை, அவ மனுஷியே இல்லை. அப்பா, அவர் அழட்டும், நல்லா அழட்டும் வா. அவர் மனசில் அக்கா மேல எவ்வளவு அளவு கடந்த அன்பு வச்சுட்டாரு. அதன் பாதிப்பு நிச்சயம் அழுகியாக கரைஞ்சு வரட்டும். ரத்னா சொல்ல கிருஷ்ணன் வேகமாக எழுந்து ஹாலில் போஸ் கொடுத்தபடி நிற்கும் கனகாவின் போட்டோவை கழட்டி வீசுகிறார். கண்ணாடி உடைந்து சுக்கு நூறாக சிதறுகிறது. ரத்னா, அதை கூட்டி அள்ளி குப்பையில் போடுமா. இன்னையிலிருந்து அந்த பாதகி நமக்கு குப்பைக்கு சமம். என்னைக்குமே கொட்டின குப்பை வீட்டுக்குள் வராது. போய் சுடுதண்ணி எடுத்து வை. நான் தலை முழுகணும். என்னால வெளியே தலை காட்ட முடியல மாமா. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அவமானமாக இருக்கு. தூக்கு போட்டு செத்துடலாம்னு இருக்கு மாமா. மனோகர், கிருஷ்ணன் கூப்பிட
தலை நிமிர்ந்து அவரை பார்க்கிறான். என்ன பார்க்குறீங்க? எனக்கு மகளே இல்லை. உங்களை மாப்பிள்ளைன்னு கூப்பிட எனக்கு இனி இஷ்டம் இல்லை. இனி நீங்க எனக்கு மகன் மாதிரி. உங்களை நான் பெயர் சொல்லி கூப்பிடலாம் இல்லையா? எனக்கு இனி எல்லாமே நீங்க தான். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்க நான் தயாரா இருக்கேன். அப்ப இனிமே இப்படி பேசாதீங்க. அந்த கேவலமான ஜென்மம் செய்த காரியத்துக்காக நீங்க ஏன் சாகணும்னு நினைக்கிறீங்க? இனி உங்களுக்கு அந்த ஊரே தேவையில்லை. வீட்டை காலி பண்ணிக்கிட்டு வாங்க. எங்களோடு இந்த ஊரில் புது வாழ்க்கைய ஆரம்பிங்க. நீங்க சொல்றது சரியான யோசனை தான். ஆனா தயவு செய்து நான் தனியா வீடு பார்த்து என் மகளோடும் அத்தையோடும் இருக்கேன். உங்க ஆதரவும் அன்பும் மட்டும் எனக்கு போதுமாமா. சரி மனோகர், அப்படியே செய்யுங்க. நான் கடைசி வரை உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன். அவளுக்கு நான் போட்ட நகைகள், முக்கியமாக தாலி எல்லாத்தையும் வித்துடுங்க. அதை பணமாக்கி என்கிட்ட கொடுங்க. அதை சாமி கிட்ட வச்சு உங்க தொழிலுக்கு மூலதனமா நான் அதை கொடுக்கறேன். மறுக்காம வாங்கிக்கிட்டு இந்த ஊரில் கடைய ஆரம்பிங்க. கடவுள் உங்களுக்கு அருமையான மகளை கொடுத்திருக்காரு. நடந்ததை கனவாக நினைச்சு மறந்து புது மனுஷனாக வாழ்க்கையை தொடங்குங்க. 5 வருடம் ஓடிவிட்டது. கனகதாரா கடிதத்தில் எழுதியது போல பெரிய நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறாள். அவளுடன் வாழ்ந்த வாழ்க்கையின் ஞாபகங்கள் அடிமனதில் அவனுடன் நீர் பூத்த நெருப்பாக அணையாமல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அத்தைக்கும் வர வர தனி மனுஷியாய் குழந்தையை பார்த்து கொண்டு அவனையும் கவனிக்க முடியவில்லை. இதற்கெல்லாம் பதில் கடவுளிடம்தான் இருக்கிறது. சார், மணி 10 போகுது. வீட்டுக்கு போகலையா? எதுவும் பிரச்சனையா சார்? அதெல்லாம் இல்லப்பா, மனசு சரியில்லை, அதான் இங்கேயே உட்கார்ந்துட்டேன். கிளம்புறேன். எழுந்து ஃபேண்டில் ஒட்டியிருந்த தூசியை தட்டியவன் வெளியே கேட் அருகே நிறுத்தப்பட்டிருந்த பைக்கில் ஏறி வீடு நோக்கி செல்கிறான். ஷூட்டிங் முடிந்து களைப்பாக வீட்டினுள் நுழைந்தாள் கனகதாரா. அம்மா, ராத்திரி என்ன சாப்பிட்றீங்க? வெறும் பால் மட்டும் போதும் வருது. ரொம்ப டயர்டாக இருக்கு. நான் போய் படுக்கிறேன். சின்னக்கிட்ட கொடுத்தனுப்பு. மாடி ஏற, அம்மா என்ன மருது? சந்துரு ஐயா வந்து உங்களுக்காக ரொம்ப நேரம் காத்திருந்தாரு. இப்பதான் 1/2 மணிக்கு முன்னால கிளம்பி போனாரு. கோழி வாங்கி சமைக்க சொல்லி சாப்பிட்டுட்டு போனாரு. கோபமாக திரும்பி பார்த்தாள். மருது, இனி நான் சொல்லாம யாருக்கும் விருந்து உபச்சாரம் வேண்டாம், புரியுதா? முக்கியமா அந்த சந்துரு வந்தா எதுவும் செய்ய வேண்டாம். சரிம்மா, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஹலோ சந்துரு, உங்க மனதில் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சொந்த வீடு மாதிரி வந்து அதிகாரம் பண்ணி சாப்பிட்டுட்டு போற? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்கு தான் நான் மாசம் மாசம் தண்டை அழறேனே, அப்புறம் எதுக்கு வீடு தேடி வர? கட்டின புடவையோட வந்து நான் சோறு போட்டு காப்பாத்தினது உனக்கு மறந்து போச்சா கனகா? சரி, அதுக்குத்தான் வட்டியும் முதலுமா வசூல் பண்றியே, அது பத்தாதா? உனக்கு என் மேல கொஞ்சமும் பாசம் இல்லையா? என்னாலதான் இப்படி செல்வ செழிப்பில் வாழற அந்த நன்றி விசுவாசம் இல்லையா? எனக்கு அதை பத்தி எல்லாம் நினைக்க நேரம் இல்லை. உனக்கும் எனக்குமான வியாபாரம் மட்டும்தான் மனதில் இருக்கு. நீ நான் நடிகையாக உதவின, அதுக்கு நான் பணமாக திருப்பி கொடுக்கிறேன். இதில் நன்றி விசுவாசம் இதெல்லாம் தேவையில்லாதது. சரி சரி, கோவிச்சிக்காதே. இனி வீட்டுக்கு வரலை போதுமா? தனியாக சொந்த பந்தம் இல்லாம வாழறியே, உறவுன்னு நான் ஒருத்தனாவது வந்துட்டு போகலாம்னு நினைச்சேன். உனக்கு பிடிக்கலன்னா இனி வரலை. அவன் சொல்வது உண்மைதான். சொன்னபடி அவளை ஒரு விடுதியில் தங்க வைத்து கண்ணியமாக அவளிடம் நடந்து கொண்டதுடன் பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள், டைரக்டர்கள் என்று அழைத்து போய் அவளை அறிமுகப்படுத்தி அதில் ஒருவருக்கு இவளது அழகும் முக அமைப்பும் பிடித்து போய் முதல் படமே கதாநாயகி வேடம் கொடுக்க இன்று புகழின் உச்சிக்கே போய்விட்டாள். அதற்கு நன்றி கடனாகத்தான் சந்துருவுக்கு ஒரு தொகையை இன்று வரை கொடுத்து கொண்டிருக்கிறாள். ரத்னா, வா வா வா, என்ன அதிசயமா இருக்கு, வீடு தேடி வந்திருக்க. ஏன் வரக்கூடாதா? அப்படி சொல்லல. ஸ்கூல் விட்டா வீடுன்னு போயிடுவ, அப்புறம் வீட்டிலும் டியூஷனு. உனக்கு நேரமே இருக்கிறதில்ல, அதான் கேட்டேன். நீயும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. அத்தைக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பார்க்க மாமா வீட்டுக்கு போனேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். யாரு? சுமித்ராவை வளர்த்துட்டு வராங்களே, அவங்கள சொல்றியா? ஆமாம், பாவம் வயசாயிடுச்சு, ஆஸ்துமா வேறு, என்ன பண்றது? ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். என்ன வீடு நிசப்தமா இருக்கு? அம்மா அப்பா இல்லையா? கோவிலுக்கு போயிருக்காங்க. செல்போன் அடிக்க சஞ்சய் தான் கூப்பிடுறாரு. போச்சுடா, நீ போனை வைக்க 1/2 மணி நேரம் ஆகும். நான் கிளம்புறேன். ப்ளீஸ் இரு ரத்னா, 10 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். சரி, போய் தொலை. போனுடன் அவள் அந்த இடத்தை விட்டு அகல
அங்கிருந்த பத்திரிகையை புரட்டுகிறாள். ஹலோ, சொல்லுங்க. என்ன, சென்னைக்கு போறீங்களா? என்ன விஷயம்? உனக்கு விஷயம் தெரியுமா? என் அபிமான நட்சத்திரம் அழகு தாரகை கனகதாரா கிட்ட இருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்கு. என்ன உளறீங்க? ஆமாம் சுமதி, அவங்க நடித்த படத்தை பார்த்துட்டு பாராட்டி கடிதம் போடுவேன்னு உனக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆமாம், நீங்கள் ஒரு சினிமா பைத்தியம். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? என் விமர்சனங்களை படித்து பார்த்து என் நடிப்பில் இவ்வளவு இன்வால்மெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லி என்னை சென்னைக்கு புறப்பட்டு வர சொல்லியிருக்காங்க. நேரில் சந்திக்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு போக போகிறீங்களா? பின்ன இல்லையா? என் அபிமான நடிகை நேரில் பார்க்கறது சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய பிஸ்னஸ்மேன் நீங்கள். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெங்களூரில் பெரிய புள்ளியாக இருக்கீங்க. இப்படி நீங்கள் போய் ஒரு சினிமா நடிகை மேலே இவ்வளவு கிரேஸ் வச்சுக்கிட்டு பார்க்க போகிறது வேடிக்கையாக இருக்குது. ப்ளீஸ் சுமதி, போயிட்டு வரேன். உன்னை கல்யாணம் பண்ணின பிறகு நிச்சயம் இதெல்லாம் விட்டுடுவேன். நீ கவலைப்படாதே. என்னை பார்க்க வர முடியல, வேலை டைட்டாக இருக்குன்னு காரணம் சொல்லிட்டு இப்போ நடிகையை பார்க்க சென்னைக்கு போகிறீங்க. உங்களை ப்ளீஸ் ப்ளீஸ் சுமதி, கோவிச்சிக்காத. அடுத்த வாரம் நிச்சயம் உன்னை வந்து பார்க்க வரேன். சரி, அப்புறமா பேசலாம். என் ஃப்ரெண்டு ரத்னா வந்திருக்கா, வச்சிடுறேன். அதை ஏன் கேட்குற? சஞ்சய் சரியான சினிமா பைத்தியமாக இருக்காரு. நடிகை கனகதாராவோட ஃபேன். அவளை பார்க்க வர சொல்லி இருக்காளாம். அதனால சென்னைக்கு போகிறாராம். மனதில் சுருக்கென்ற வழி. கனகதாரா தான் ஓடிப்போன என் சகோதரின்னு சொல்ல முடியாத நிலை. என்ன ரத்னா பேசாமல் இருக்க? வேண்டாம் சுமதி, இப்படி நடிகையை தேடி போகிறது நல்லதில்லை. அவர் ஒரு பிஸ்னஸ்மேன், கண்ணியமான மனுஷன். நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ண போகிறவர் 4 பேர் 4 விதமாக தப்பாக பேசுவாங்க. நீ தான் நல்லது சொல்லி திருத்தணும். இது சாதாரண விஷயம் ரத்னா. இதை போய் ஏன் பெருசாக எடுத்துக்கிற? அவர் ஆசைக்கு 10 நிமிஷம் பேசிட்டு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வரப்போறாரு, அவ்வளவுதான். நடிகை கனகதாரா கண்ணியமான பெண்ணிலை சுமதி. குடும்பத்தையே உதறிட்டு போன படுபாவி. இன்னும் எத்தனை பேர் குடும்பத்தை கெடுத்திருக்கிறாளோ தெரியாது. அவ பாராட்டப்பட வேண்டியவில்லை. இதை நான் உனக்கு எப்படி சொல்வேன்? சரி ரத்னா, இனி அவரை நடிகையை தேடி போகக்கூடாதுன்னு கண்டித்து சொல்லிடுறேன். நான் சொன்னா கேட்பாரு. இப்போவும் என் பர்மிஷனோட தான் பார்க்க போயிருக்காரு. வந்த உன்னை நான் கவனிக்கவே இல்லை. வா, சமையல்காரம்மா கிட்ட உனக்கு பிடிச்ச கேசரி செய்ய சொல்கிறேன். நாம் தோட்டத்துக்கு போகலாம். அவளுடன் உள்ளே செல்கிறாள் ரத்னா. கனகாவை நினைத்தால் நமக்கே இப்படி கோபமும் ஆத்திரமும் வருகிறதே. பாவம் மாமா. தொட்டு தாலி கட்டியவர் இப்பொழுது பெண் குழந்தையுடன் தனியாக சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார். அவர் அக்காவை பற்றி கேள்விப்படும் ஒவ்வொரு செய்தியும் ஈட்டியாக இறங்கி புண்பட்ட அவர் மனதை எவ்வளவு காயப்படுத்தும். பெற்ற குழந்தையை கூட நினைத்து பார்க்காமல் போனவள் இவளை தன் சகோதரி என்று சொல்வதை விட கேவலமான ஒன்று வேறில்லை. சுமதிக்கு நிச்சயம் இது தெரியக்கூடாது. வாங்க வாங்க, அபர்ணாவுக்கு ஃபீஸ் கட்ட வந்தீங்களா? நெற்றியில் முத்துக்களாக பூத்த வியர்வையை துடைத்து கொண்டவள் 1 hour பர்மிஷன் போட்டுட்டு வரேன். ஆஃபீஸ் ரூமில் போய் கட்டிடவா? வேண்டாம் வேண்டாம், அங்கே கூட்டம் அதிகம் இருக்கும், நானே கட்டிடுறேன். பணத்தை வாங்கி கொண்டாள். அபர்ணா எப்படி படிக்கிறா? உங்க பொண்ணு என்ன நல்ல திறமைசாலி. அவளும் சுமித்ராவும் போட்டி போட்டு படிப்பாங்க. சுமித்ரா உங்க சொந்தமா? ஆமாம், என் மாமா பொண்ணு. உங்களை பற்றி அபர்ணா சொல்லியிருக்கா. அதுவும் இல்லாமல் தினமும் வேனில் வரும்பொழுது உங்கள் வீட்டு வாசலில் நிற்கும் உங்கள் மாமனார் மாமியாரை பார்க்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. கடவுள் நல்லவங்களைத்தான் சோதனை பண்ணுறாரு. அபர்ணாவுக்கு அப்பா இல்லாத குறை தெரியாமல் தான் வளர்த்துட்டு வரேன். என் மாமாவும் அத்தையும் ரொம்ப அன்பானவங்க. அவங்களோட ஆதரவால் தான் நான் இவ்வளவு தூரம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் சுமித்ராவும் தாயில்லா குழந்தையாமே, கேள்விப்பட்டேன். உனக்கு அம்மா கிடையாது, எனக்கு அப்பா கிடையாதுன்னு அந்த சிறுமிகள் பேசினதை சொன்னபோது என் மனசு நெகிழ்ந்து போச்சு. நான் சுமித்ராவை பார்க்கலாமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இருங்க, 2 பேரையுமே வர சொல்கிறேன், பார்த்துட்டு போங்க. அங்கு வந்த ஊழியரிடம் 3ஆம் வகுப்பு ஏ செக்ஷனில் சுமித்ரா, அபர்ணா 2 பேரையும் அழைச்சிட்டு வாங்க. அடுத்த 5வது நிமிடம் இருவரும் ரத்னாவிடம் வருகிறார்கள். ஐ அம்மா! அபர்ணா அம்மாவை பார்த்து மலர, சித்தி, இதுதான் அபர்ணாவோட அம்மாவா? ரத்னாவின் அருகில் வந்து நின்று கொண்டு மாதவியை பார்க்கிறாள். உன் பேர் என்னம்மா? சுமித்ரா. ஆண்டி, நீங்கள் தான் அபர்ணாவோட அம்மாவா? எனக்கு அம்மா கிடையாது ஆண்டி, நீங்கள் அழகாக இருக்கீங்க. சுமித்ராவை தன்னருகில் அழைத்து அவளை முத்தமிடுகிறாள் மாதவி. உனக்கு அம்மா இல்லைன்னு நீ வருத்தப்படக்கூடாது. என்னை உன் அம்மாவாக நினைச்சுக்க.
இனி நான் உனக்கும் அம்மாதான். அபர்ணா மாதிரி என்னையும் நீ அம்மான்னு கூப்பிடலாம். ஒரு கணம் மனதில் தோன்றி மறையும் சந்தோஷம் ரத்னாவுக்கு உள்ளுணர்வு ஏதோ சொல்கிறது. சித்தி, இவங்க தான் இனி எனக்கு அம்மா. ஒரு நாள் நாம் அபர்ணா வீட்டுக்கு போவோம் சித்தி. ஓ, தாராளமா போகலாம். அழைச்சிட்டு போறேன். அவசியம் சுமித்ரா குட்டியே அழைச்சிட்டு வாங்க. துருதுருன்னு இருக்கா. என்னவோ தெரியல, என்னையும் அறியாமலேயே அந்த குழந்தை மேல ஒரு ஈர்ப்பு வருது. அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றா போல இருக்கு. கண்களில் அந்த ஏக்கம் தெரியுது. சரி, நீங்க 2 பேரும் கிளாஸ்க்கு போங்க. போயிட்டு வரேம்மா. உரிமையுடன் பிடித்து சுமித்ரா சொல்ல அனுதாபத்துடன் அவளை பார்த்தவள், ரத்னா, நீங்க தப்பா நினைக்க கூடாது. சுமித்ரா உங்க மாமாவோட மகள்னு சொன்னீங்க. ஆனா அவ உங்களை சித்தின்னு கூப்பிடுறாளே. கண்களில் கண்ணீர் திரள, அது அவ என் அக்கா மகள்தான். அப்படியா? உங்க அக்கா சின்ன வயசுலேயே? இல்லை இல்லை, சாகலை. கொஞ்சமும் ஈரம் இல்லாம அவ 2 வயதாக இருக்கும் பொழுது வீட்டை விட்டு போயிட்டா. அவள் சொல்வதை ஜீரணிக்க முடியாமல் அவளை பார்க்கிறாள். எப்படி? பெற்ற மகளை விட்டுட்டு ஒரு தாயால் முடியுமா? இது சாத்தியமா? அப்படியென்றால் அந்த பெண் நிச்சயம் ஒழுக்கமானவளாக இருக்க முடியாது. அதனால்தான் அக்கா மகள் என்று அறிமுகப்படுத்தக்கூட மனசு வராமல் மாமா மகள் என்று சொல்லியிருக்கிறாள். சாரி ரத்னா, தேவையில்லாம உங்க பர்சனல் விஷயத்தை கேட்டு உங்களை கண்கலங்க வச்சுட்டேன். பரவாயில்லை, நீங்க கிளம்புங்க. நான் ஃபீஸ் கட்டிட்டு ரசீதை சாயந்தரம் வேனில் வரும்பொழுது வீட்டில் கொடுக்கிறேன். தேங்க்ஸ். அவசியம் சுமித்ராவை கூட்டிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வரணும். நிச்சயமா வரேன். செல்போன் ஒலிக்க பாடம் நடத்துவதை நிறுத்திவிட்டு போனை எடுக்கிறாள். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? அத்தைக்கு உடம்புக்கு ரொம்ப முடியலம்மா. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கேன். ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. நான் வீட்டுக்கு வர நேரமாயிடும். சுமித்ராவை அழைக்க வர முடியாது. நீ அவளை வேனில் உன்னோடு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு. நான் வீட்டில் வந்து அழைச்சிக்கிறேன். ஆகட்டும் மாமா, நீங்கள் அத்தையை பார்த்துக்குங்க. சுமித்ராவை நான் அழைச்சிட்டு போகிறேன். சித்தி, நான் உங்களோடு வேனில் வரப்போகிறேனா? ஆமாண்டா செல்லம், அப்பா நம்ம வீட்டுக்கு வருவார். அபர்ணா, நானும் உன்னோட வேனில் வரப்போகிறேனே. அப்படியா? அப்போ எங்கள் வீட்டுக்கு வரியா? சித்தி, நாம் அபர்ணா வீட்டுக்கு போகலாமா? இன்னொரு நாள் போவோம். தாத்தா தேடுவாங்க, சரியா? ப்ளீஸ் சித்தி, தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. போகலாம் சித்தி. என்ன சுமி, சொன்னால் கேட்க மாட்டேங்கிற. இரு, முதலில் அபர்ணா அம்மாவுக்கு பேசுகிறேன். நான் ரத்னா பேசுகிறேன். சொல்லுங்க. வீட்டில் இருக்கீங்களா? இல்லை கம்பெனியில்? இல்லை, வீட்டில் தான் இருக்கேன். என்ன விஷயம்? சுமித்ரா உங்கள் வீட்டுக்கு வரணும்னு ஒரே பிடிவாதம். இன்னைக்கு என்னோட வேனில் வரப்போறா. உங்கள் வீட்டில் இறங்கி பார்த்துட்டு போகலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் சிரமம்? என்ன ரத்னா இப்படி கேட்குறீங்க? சுமியை அழைச்சிட்டு வாங்க. அவளை என் மகள்னு உரிமையோடு சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்படி கேட்டதே தப்பு. எப்போ வேணும்னாலும் நீங்கள் சுமிக்கிட்டிய அழைச்சிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு, சாரி அவள் வீட்டுக்கு வரலாம் சொல்லி சிரிக்க, சரி வரும். வேன் கிளம்ப போகுது. இன்னும் அரை மணியில் அங்கே இருப்போம். ஸ்கூல் வேனில் சுமித்ராவை அழைத்து கொண்டு ஏறுகிறாள். இருவரும் ரத்னாவின் அருகில் உட்கார்ந்து கொள்கிறார்கள். வேனில் வந்தது ஜாலியா இருக்கு. அப்ப தினமும் எங்களோட வேனில் வா சுமித்ரா. இல்லை, அப்பாவோட பைக்கில் தானே வருவேன். வேன் வேகமெடுத்து செல்ல, துரை, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஸ்கூல் பிள்ளைகளை ஏற்றிக்கிட்டு போறீங்க, வேகம் வேண்டாம்னு. மெதுவா போங்க. ரத்னா சொல்ல, சரிம்மா, வேகத்தை குறைக்கிறார். சித்தி, அபர்ணா வீட்டில் யார் இருக்காங்க? எங்க தாத்தா பாட்டி இருக்காங்க. உனக்கு பாட்டி இருக்காங்களா? ஆமாம், எனக்கு தாத்தா மட்டும்தான். இல்லையா சித்தி? ஐ, இங்கே பாரு, ஆத்துல எவ்வளவு தண்ணி ஓடுது. வேனிலிருந்து எட்டி பார்த்த சுமித்ரா குதூகலிக்க, நீ இன்னைக்கு தான் பார்க்குற. நான் தினமும் வேனில் வரும்போதும் போகும்போதும் பார்ப்பேனே. எங்க அப்பா என்னை வேற வழியாக பைக்கில் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு வருவாரு. நான் இந்த பக்கம் வரமாட்டேன். அப்ப நீ என்னோட வேனில் வா, தினமும் வேடிக்கை பார்க்கலாம். உன்னோட வரணும்னா உங்க வீட்டுக்கு வர சொல்றியா? வாயே, எங்க அம்மா இனி உனக்கும் அம்மான்னு சொன்னாங்களே, நீ எங்க வீட்டுக்கே வந்துடு. இருவரும் பேசுவதை கேட்டபடி வந்த ரத்னா, அபர்ணா, உனக்கு சுமித்ராவை பிடிக்குமா? அவளை உங்க வீட்டில் வச்சுக்க உனக்கு இஷ்டமா? ரொம்ப இஷ்டம் மிஸ். சுமித்ரா என்னோடு இருந்தா நாங்க ஒன்னா ஹோம்ஒர்க் செய்வோம், விளையாடுவோம், ஜாலியா இருக்கும். ஆமாம் சித்தி, எனக்கும் அம்மா கிட்ட இருக்கணும்னு ஆசையா இருக்கு. உங்க விருப்பத்தை அந்த கடவுள் தான் நிறைவேற்றி வைக்கணும். மனதில் நினைத்தவளாக புன்னகையுடன் அவர்களை பார்க்கிறாள்.
வாங்க ரத்னா. வா சுமிக்குட்டி, அம்மா வீட்டுக்கு வந்துட்டியா? சொன்னவள், நான் சொன்னேனே சுமித்ரா, அது இவள்தான். இது அவங்க சித்தி ரத்னா. உங்களுக்குத்தான் தெரியுமே, வேனில் தினமும் இவங்கள பார்ப்பீங்களே. வாம்மா. மாதவி உன்னை பத்தி சொன்னா. அந்த ஆண்டவன் இப்படித்தான் எல்லார் குடும்பத்திலையும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி பரிதவிக்க வச்சுடுறான். எங்க அபர்ணா அப்பாவோட அன்பு கிடைக்காம வாழணும்னு இருக்கு. அதே மாதிரி இந்த பொண்ணு அம்மா பாசத்துக்கு ஏங்குறா. எல்லாம் காலத்தின் கோலம். அவளிடமிருந்து நீண்ட பெருமூச்சு வெளிப்படுகிறது. கேரட் அல்வாவை இருவருக்கும் ஊட்டுகிறாள் மாதவி. இன்னைக்கு முதலாக சுமிக்குட்டி வீட்டுக்கு வந்திருக்கான்னு கேரட் அல்வா செய்தேன். நல்லா இருக்கா சுமி? ரொம்ப நல்லா இருக்கு. ரத்னா, நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கிண்ணத்தில் வச்சது அப்படியே இருக்கு. சுமி, எவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டா? இன்னைக்கு மத்தியானம்தான் உங்களை பார்த்தா, அதற்குள்ள இத்தனை நெருக்கம். எனக்கு உண்மையில் ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்லம்மா. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துலன்னு சொல்லுவாங்க. எங்க மாதவி அன்பும் பிரியமும் காட்டுறதுல குறைஞ்சவள் இல்லை. அதனால அவகிட்ட ஒட்டிக்கிட்டா. வயசான எங்க 2 பேரையும் தாய் தகப்பன் ஸ்தானத்தில் வச்சு பராமரிச்சுட்டு வரா. எந்த மருமகளாவது புருஷனை இழந்து இப்படி அனுசரணையா இருப்பாளா? மாதவி எங்க மருமகளா கிடைக்க நாங்க புண்ணியம் செய்திருக்கோம். பெத்த பிள்ளையை பறிகொடுத்துட்டு இப்ப மாதவியை எங்க மகளா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். லட்சுமி சொல்ல, என்னம்மா இது, எப்பவும் என்னை புகழ்ந்து பேசுறதே உங்க வேலை. விடுங்கம்மா, இது என் கடமை, அதைத்தான் செய்கிறேன். அதை பெருசுப்படுத்தி இனி பேசாதீங்க சொன்ன மாதவி, பேசிட்டு இருங்க ரத்னா, எல்லோருக்கும் காஃபி கலந்து எடுத்துட்டு வரேன். உள்ளே செல்கிறாள். என் மனைவி சொல்றது 100க்கு 100 உண்மை. மாதவி மட்டும் இல்லாட்டி நாங்க இவ்வளவு நிம்மதியா வயசான காலத்தில் இருக்க முடியாது. என் மகன் இறந்து 5 வருஷம் ஆச்சு. அதோ போட்டோவில் சிரிச்சிட்டு இருக்கானே பாவி, இந்த புண்ணியவதியோட வாழ கொடுத்து வைக்காம போய் சேர்ந்துட்டான். இப்ப நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நாட்களை கடத்திக்கிட்டு இருக்கோம் சொல்கிறார். அதற்குள் காஃபியுடன் மாதவி வர, எல்லோருடனும் சந்தோஷமாக பேசி அரட்டை அடித்துக் கொண்டிருந்த சுமித்ரா அவர்களை பிரிய மனமில்லாமல் சித்தியுடன் புறப்படுகிறாள். ரத்னாவின் மனதில் சின்னதாக வேர்விட்ட எண்ணம் கிளை பரப்பி மரமாகிறது.